ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு வராண்டா ரேஸ். நான் உங்கள் கமல். ஸோ நம்ம குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கான ஒரு சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு சீரிஸ் மாதிரி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொன்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இம்பார்ட்டன்ட் சொல்ல விரும்பல, சரிங்களா? ரெண்டாவது இதான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் டிஎன்பிசி தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இல்லை ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் உங்களுக்கு லிங்க் இருக்கும், அதில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன போக போகிறோம் அப்படின்னா, இந்த உமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இன் தமிழ்நாடு. கடைசியாக நடந்த சுதந்திர தின உரை, அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் இந்தியாவோட பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த பெண்கள் மேம்பாடு அல்லது பெண்களுக்கு முக்கியத்துவம், உமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் இந்த சமுதாயத்தை எப்படி உயர்த்தும் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். அப்போ தேர்வு நோக்கில் கேள்வி எடுக்கக்கூடிய நபர்களோட மைண்ட் செட்டில் கட்டாயம் இந்த உமன் எம்பவர்மெண்ட்டு, உமன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில ஸ்கீம்ஸை வந்து எக்ஸாம்ஸில் எழுதி சொல்லுவாங்க. அதில் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டமாக இருக்கலாம், அல்லது மாநில அரசாங்கம் எடுத்து வந்து திட்டமாக கூட இருக்கலாம். ஈவன் தே ஆர் சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். பொதுவாக அரசாங்கம்னு சில இடங்களில் கேட்கலாம், இல்லை மத்திய அரசாங்கம் தனியாக கேட்கலாம், மாநில அரசாங்கம் தனியாக கேட்கலாம். அதில் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த உமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் திட்டங்கள், மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் எதெல்லாம் மாநில அரசாங்கத்தில் செயல்படுத்தப்படுது, உண்மையாகவே பெண்களுக்கு அதிகாரம் வழங்குறதுக்கு தான் இந்த திட்டம் இருந்துச்சா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா தேர்வில், அதாவது எக்ஸாம்ஸில் எப்படி கேட்கலாம்னா, இந்த திட்டங்கள் எல்லாமே பெண்களுக்கு அதிகாரம் வழங்குதா, இல்லை வெறும் வாயில மட்டுமே சொல்லக்கூடிய திட்டமாக இது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசிஸில் அல்லது நீங்கள் எழுதக்கூடிய எந்த முதன்மை தேர்வு எக்ஸாம்லிசம் இது கேள்வியாக கேட்கலாம். அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது தமிழ்நாட்டில் பெண்களை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நிறையா ஸ்கீம்ஸ். ஃபஸ்ட்டு அறிமுகம், இன்ட்ரடக்ஷன் எப்படி எழுத போகிறோம், நல்லா ஞாபகம் வச்சுக்க. நான் நிறையா டைம் சொல்லிட்டேன், இன்ட்ரடக்ஷன் நீங்கள் போடக்கூடாது. அப்படி நீங்கள் ஏன் சார் போட்டிங்க அப்படின்னா, நான் எழுதி அடித்தா தான் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக நான் நிறையா டைம் எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறேன். அப்போ இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம் போடாமல் பெண்களுக்கான வழி அல்லது உமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மேலே எழுதிங்க. த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் இம்ப்ளிமெண்டிங் வேரியஸ் ப்ரோக்ராம் ஃபார் த வெல்ஃபேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் டு அப்ஹோல்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் உமன்ஸ் ரைட். தமிழ்நாடு அரசாங்கம் சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, பெண்கள் உரிமை ஆகிய கொள்கையை நிலைநாட்டும் வகையில் பல்வேறு வகையான பெண்கள் நலன் சார்ந்த பாதுகாப்பு திட்டங்களை தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுத்தி நடைமுறைப்படுத்தி வருகிறது. அந்த திட்டங்கள் மூலிமா சமுதாயத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யப்படுகிறது. திட்டங்கள் பின்வருமாறு அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான். ஏன் பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும்? சப்போர்ட் த உமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எ சொசைட்டி ஹூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு உமன் வில் டிரான்ஸ்ஃபர் இன்டு வெல் டெவலப்டு சொசைட்டி. ஒரு சமுதாயம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சமுதாயமாக இருந்தால் அந்த சமுதாயம் வளர்ச்சி அடைந்த அல்லது மேம்பாடு அடைந்த சமுதாயமாக கருதப்படும்னு சொல்கிறாங்க. த ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் ஹாஸ் சேஞ்ச்டு டியூ டு த எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஸ்கீம்ஸ் அண்ட் லெஜிஸ்லேஷன் பை த கவர்மெண்ட். இப்போ தற்காலத்தில் பெண்களோட நிலைமை அப்படிங்கிறது முன்னாடி இருந்ததை விட மாற்றத்துக்கு உட்படுத்தியிருக்கு. காரணம், அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், அதை செயல்படுத்தக்கூடிய வழிமுறைகள், பாராளுமன்றம் சட்டமன்றத்தில் உருவாக்கக்கூடிய அதிகார பகிர்வு, இது எல்லாம் தான் இங்கே பெண்களோட அதிகாரம் அளித்தலுக்கு மிக முக்கியமாக இருக்குன்னு இந்த ஸ்கீம்ஸில் வந்து நமக்கு சொல்கிறாங்க. அப்போ ஏன் பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னா, சமுதாயத்தோட ஒட்டுமொத்த அடி நாதமே யார் தான் சொல்கிறாங்க, உமன்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கல்வி கற்றாதான், ஒரு ஆணை விட பெண் கல்வி கற்றது முக்கியம்னு நம்ம வரலாறுல படிக்கிறோம். காரணம், அவங்க எஜுகேஷன் அடைஞ்சாதான் அவங்களோட சமுதாயம், அவங்களோட சொசைட்டி பின்னாலே கல்வியை கற்பிக்க முடியும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆட்களோட கூற்றாகவே இருக்குது. அதனால தான் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் இந்த சமுதாயம் அவ்வளோ முக்கியத்துவமாக பார்க்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி அதிகாரத்தை என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த அரசு பேருந்துகளில் இலவச பயணம். இது நிறைய கான்ட்ரவர்சியலுக்கு உட்படுத்தியிருந்தாலும், நிறையா பேச்சுக்கள் இது உட்படுத்தியிருந்தாலும், இது ரொம்ப முக்கியம். பெண்களோட அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க பஸ்ஸுக்காக செலவு பண்ணக்கூடிய பணத்தை சேமிக்கிறாங்க. அந்த பணத்தை வேறு ஒரு இடங்கள்ல என்ன பண்ணுறாங்க, வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறாங்க. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ மணி வந்து சேவ் ஆகப்படுது அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு நமக்கு சாதாரண ஒரு இனிஷியேட்டாக இருக்குமே ஒழிய, அதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டெப்த்தான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஒரு பாதுகாப்பான பயணத்துக்கு வழிவகுக்கிறாங்க. அது மூலிமா ஒரு இடங்கள்லேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை போகிறதுக்கு பஸ் டிக்கெட் ஒரு சில நாளில் கொடுக்க மாட்டாங்க.
வேலைக்கு போய் இன்டர்வியூ போகணுமா, வீட்டில் ஏன் இன்டர்வியூ போகிறீங்க, பஸ்ஸு காசுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ படிக்க போகணுமா, பஸ்ஸு காசு இல்லாமல் நிற்போம். இது எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களோட எம்பவர்மெண்ட் அதிகாரத்தை கையில் வைக்கிறதுக்கு இந்த ஃப்ரீ ட்ராவல் ஃபார் உமன் இன் கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ங்கிற ஸ்கீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழகம் தான் அதுக்கு முன்னோடியாக இருந்துச்சு. இப்போ காலகட்டத்தில் பஞ்சாப் கொண்டு வந்திருக்காங்க. டெல்லியில் அந்த டிக்கெட்டோட கவுண்ட்டை வச்சு கவர்மெண்ட் காசு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா மாநிலங்கள் இதுக்கு இனிஷியேட் பண்ணாலும் தமிழகம் தான் முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ஸ்டேட்டாக இருந்திருக்கு. டு என்ஷூர் சேஃப் அண்ட் செக்யூர் ட்ராவல் ஃபார் த உமன் இன்க்ளூடிங் working women and girls who are pursuing higher education, the free travel facilities have been provided in ordinary fare city buses operated under the control of the Tamil Nadu State Transport Corporation. ஸோ யார் கீழே அப்படின்னா, பணிபுரியும் பெண்கள், உயர்கல்வி படிக்கும் பெண்கள் உட்பட அனைத்து பெண்களும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் கட்டுப்பாட்டில் இயக்கப்படும் சாதாரண மற்றும் மாநகர கட்டண பேருந்துகளில் இலவச பயணங்கள் அவங்களோட மேம்பாட்டை, அவங்களோட எம்பவர்மெண்ட் அதிகாரம் அளித்தலை உறுதி செய்து ஃபஸ்ட்டு ஸ்கீம் எழுத வேண்டியது. ஸோ ரெண்டாவது ஸ்கீம் என்ன, இந்த மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். நிறையா திருமண உதவி திட்டங்கள் தமிழகத்தில் இருக்குது. ஈவன் 1960s அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் அந்த காலகட்டத்தில் ஆரம்பித்தாலும் பின்னால் ஒவ்வொரு காலகட்டங்களில் திருமண உதவி திட்டம் நிறையா கொண்டு வந்தாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாராக இருக்கலாம், கலப்பு திருமண உதவி திட்டம், டாக்டர் தர்மாமல் அம்மையார் மெமோரியல் விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமு, ஈவே மணியம்மையார் மெமோரியல் விடோஸ் டாட்டர் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமு, அன்னை தெரசா மெமோரியல் ஆர்ஃபன் கேர்ள் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமு. இந்த மாதிரி நிறையா திருமணம் தொடர்பாக திட்டங்கள், திருமணம் தொடர்பாக ஸ்கீம்ஸ் எல்லாமே அவங்களோட திருமணத்துக்கும் சரி, பெண்கள் அரசாங்கத்தோட நிதி உதவியோட திருமணத்துக்கான அந்த வரதட்சணையும் கொடுக்கறதும் அரசாங்கம் அவங்களோட எம்பவர்மெண்ட்டை உறுதிப்படுத்துறதுக்கான வாய்ப்பாக சொல்கிறாங்க. அடுத்து மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள். ஸோ உமன் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ 18லேருந்து 14 வயசு, 40 வயசு, குறிப்பாக 18லேருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள். ஸோ அவங்களுக்கு ஃபினான்சியலாக எந்த சப்போர்ட்டுமே இல்லை, இந்த சமுதாயம் அவங்களை ஒதுக்கிருச்சு, இல்லை அவங்களோட கணவரோட அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும் பொழுது இந்த உமன் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலிமா நீங்கள் ஒரு உறுப்பினராக ஆனீங்கன்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், தச்சு அதுக்கான சம்பளத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களோட ஃபினான்சியலாக உங்களுக்கு என்ன பண்ணும், இது ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுக்கும். இப்போ மூணாவது ஸ்கீமு மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள் நீங்கள் உறுப்பினராக மாறுறது. உமன் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் நீங்கள் மெம்பராக மாறுறதா தான் சொல்கிறாங்க. த மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி ஸ்டிச் யூனிஃபார்ம் டு த ஸ்கூல் சில்ட்ரன் ஃப்ரம் த ரெசிடென்ஸ். சொசைட்டியின் உறுப்பினர்கள், அதாவது அந்த கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு அவர்களின் வீட்டு வேலைகளை தவிர அவர்களது வீட்டிலிருந்து சீருடைகளை தைத்து விடுகிறார்கள். இது அவங்களோட தனிப்பட்ட வருமானத்தை உறுதி செய்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட நிதி சுமையை குறைக்கிறதுக்கு கூட இது ஹெல்ப் பண்ணும். ஹஸ்பண்ட் இருக்காரு அப்படின்னா அவங்களோட நிதி சுமையை குறைக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணும். அப்போ அவங்கள அந்த இடத்துல அவங்களை என்னவா காட்டும், ஒரு அதிகாரமிக்க பெண்ணாக காட்டும். ஏன்னா இங்கே நம்ம சொசைட்டியில் என்ன பிரச்சனை, கணவர் சம்பாதிக்கிறார், மனைவி சம்பாதிக்கலன்னு பிரச்சனை. அப்போ கணவர் சம்பாதிக்கிறதுனால அதிகார தோரணை இருக்குது. ஒருவேளை மனைவியும் சம்பாதிச்சாங்கன்னா அது சமூக நீதிங்கிறது கிடைக்கும். அப்போ இந்த ஸ்கீம் மூலிமா நீங்கள் வீட்டிலேருந்தே யூனிஃபார்ம் தச்சு கொடுத்துட்டு சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், அரசாங்கம் நமக்கு அளிக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்பாக ஒவ்வொரு பெண்களும் பார்க்குறாங்க. அடுத்து குறுகிய தங்கும் வீட்டு திட்டம், ஸ்டார்ட் ஸ்டே ஹோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகும்போதும் சரி, இல்லை வேறு இடங்களில் நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு தங்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, இது தமிழ்நாடு அல்லது இந்திய அரசாங்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது 2016ஆம் ஆண்டு. இந்த ஸ்வச் கிரே அப்படிங்கிற அந்த ஸ்கீமை உருவாக்குனாங்க. ஸ்வாதர் அண்டு ஷார்ட் ஸ்டே ஹோம்ஸ், குறுகிய தங்கும் வீட்டு அப்படிங்கிற வீட்டில் தங்கும் திட்டம் அப்படின்னு ஒரு ஷார்ட் பீரியடில் தங்கக்கூடிய அந்த ஸ்கீம். ஸோ இதுவும் நம்ம எழுத போகிறோம் உங்களோட ஸ்கீம்ஸாக. ஸோ அடுத்து என்ன இருக்குன்னா மகளிர் சக்தி மையம், மகிழா சக்தி கேந்திரா, MSK அப்படின்னு சொல்லுவோம். அரசின் திட்டங்கள் திறன் பயிற்சி, சட்ட உதவி, கல்வி, சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து உதவிகள் குறித்து கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்கீம் தான் இது. இப்போ கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் எடுத்துக்கிறோன்னா அவங்களுக்கு பெரிய அளவில் அவேர்னஸ் கிடையாது. இந்த ஸ்கீம் இருக்குது, இங்கே இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்கன்னா அரசு உங்களுக்கு சுய தொழில் வழங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். அந்த அவேர்னஸ் யாரும் கிடையாது. கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெருசாக இருக்கிறது இல்லை. இப்போ கிடையாது, முன்னே ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ நிறையா இந்த செல்ஃபோன்ஸ் நிறையா வந்தனால இப்போ அவேர்னஸ் கிரியேட் ஆச்சு. அந்த மாதிரி கிராமப்புற பெண்களுக்கு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த 2017-18 அரசு ஒரு ஸ்கீம்ஸை கொண்டு வந்தாங்க. அது என்னது, இந்த மகளிர் சக்தி மையம் அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்கீம். அடுத்து பெண்களுக்கான மாநில வள மையம், இந்த ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் உமன்.
The State Resource Center for Women is the technical body to support the implementation of women-centric scheme like one-stop center, women helpline, etc. இப்போ என்னன்னா மாநில அளவில் பெண்களுக்காக திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னது இந்த ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். Undertake research on issues affecting the women, conduct capacity building programs, review and evaluate existing policies, programs, legislation impacting women and bringing suitable recommendation to the government at the state level. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெண்களுக்கு அவங்களை சார்ந்த ஒரு தகவல்களை சேகரிக்கக்கூடிய ஒரு மையமாக இருக்குது. அந்த மையம் தான் ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் உமன், SRCWன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மையம் மூலிமா தமிழக அரசுக்கு சில நடவடிக்கைகளை பரிந்துரைப்பாங்க, இந்திய அரசுக்கு சில நடவடிக்கைகளை பரிந்துரைப்பாங்க. ஸோ அந்த நடவடிக்கை மூலிமா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், முன்னாடி இருந்த ஸ்கீம்ஸு, அதில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் என்கொயரி பண்ணி எல்லா டேட்டாவும் அனலைஸ் பண்ணி இந்த ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரே மையம், ஒரே இடமா இருக்கக்கூடிய என்னது இந்த ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் உமன், பெண்களுக்கான முழு தகவல்களையும் சேகரிக்கக்கூடிய மையம். இதுல இருந்து நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் ட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பிளாக் லெவல் சென்டர் ஃபார் உமன், மாவட்டம் மற்றும் தொகுதி நிலையில் இருக்கக்கூடிய பெண்களோட மையம். டிஸ்ட்ரிக்ட் லெவல் சென்டர் ஃபார் உமன் ஆக்ட் அஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் பிளாக் லெவல்ஸ் அண்ட் கண்டக்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம். அப்போ பெண்களுக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். விழிப்புணர்வு அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ இல்லை யாரோ NGO தன்னார்வர்கள் அவங்களாம் வராங்க அப்படின்னா அவங்க மூலிமா என்ன பண்ணுவோம், ஒரு விழிப்புணர்வை பெண்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். மாவட்ட அளவில், பிளாக் லெவலில் யாருக்கு கொண்டு போய் சேர்க்குறோம், பெண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த ப்ரோக்ராம் ஹெல்ப் பண்ணுது. அப்போ இதில் என்ன சார் நடக்க போகுது, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அதை பற்றி தெரிய வரும். அப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, அது மூலிமா சுயதொழில் தொடங்குவீங்க, வருமானத்தை உருவாக்குவீங்க, சொந்த காலில் நிற்க போகிறீங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரியா? அடுத்து ஒன் ஸ்டாப் சென்டர். ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிறது எல்லா பிரச்சனைக்கான ஒரே சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய இடம் தான் ஒன் ஸ்டாப் சென்டர். வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அவர்களின் குடும்பம், சமூகம் மற்றும் வேலை செய்யும் இடங்களில், தனியார் மற்றும் பொது இடங்களில் இந்திய அரசின் 100% ஒருங்கிணைந்த ஆதரவையும் உதவியும் வழங்க ஒரு நிறுத்த மையம். ஒன் ஸ்டாப் சென்டர் இஸ் பீயிங் implemented to provide integrated support and assistance to the women affected by violence both in private and public spaces with their family communities and the working place with 100% financial assistance. ஸோ இந்த வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்களாக இருக்கலாம், இல்லை வேலை செய்ய இடங்களில், தனியார் இடங்களில், பொது இடங்களில் பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு அரசு என்ன பண்ண போகுது, ஒரு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறது. ஈவன் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட், நிதி உதவியை கூட அரசாங்க சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அதுக்கான ஒட்டுமொத்த தீர்வும் இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் மூலிமா நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து உமன் ஹெல்ப்லைன் நம்பர், மகளிர் உதவி எண். The women helpline has been launched in an intention to provide 24 hours immediate and emergency response to the women affected the violence throughout the national wide similar start. ஸோ ஒன்றும் இல்லை, 181 நம்பர். இந்திய அளவில் இந்த பெண்கள் அவங்க மேலே ஏதாவது வயலன்ஸ், ஒரு வன்கொடுமை நடக்குது அப்படிங்கும் பொழுது இந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் பண்ணலாம். வீட்டில் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது. அதில் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சொல்லும் பொழுது உடனே அதற்கான தீர்வு அரசாங்க சைடில் தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்பயா நிதி அப்படிங்கிறது 2014 உருவாக்குறாங்க. குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்குறது தான் இந்த நிர்பயா நிதியோட மிக முக்கியமான நோக்கமாக சொல்லப்படுது. ஸோ அடுத்து 2005 த ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், குடும்ப வன்முறையிலேருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சட்டம் போட்டாங்க. அவங்க தங்கி இருக்கக்கூடிய வீடுகள், திருமணம் செய்து போகக்கூடிய வீடுகளில் பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு சொன்னாங்க. அடுத்து தமிழ்நாடு அரசாங்கம் இந்த தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் வீடுகள் கார்பரேஷன் லிமிடெட், இந்த வேலை செய்யக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்த பெண்களுக்கு குறைவான வாடகையில் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்பான நல்ல மெயின்டெனன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல்ஸை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்குறாங்க. இது எல்லா மாவட்டத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. நீங்கள் கம்மியான ரெண்டில் இருக்கும், ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், நீங்கள் அட்வான்ஸ்லாம் பெரிய அளவில் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அரசோட ரொம்ப கம்மியான, இப்போ மாதம் 300 400 வாடகையில் அரசாங்கம் ஹாஸ்டலை உருவாக்குறாங்க. அப்போ உங்களுக்கு இந்த வீட்டுக்கு, பொருளுக்கு, அங்கே ஃபுட்டு கூட அலௌடு தான். அங்கே தங்க இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஃபுட்டை ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்து பெண்களுக்கான தமிழ்நாடு மாநில கொள்கை, தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் உமன். நான் மறுபடியும் இது தனியாக ஒரு வீடியோ போடுவேன். 2021 தமிழ்நாட்டின் 2வது பெரிய மாநில பொருளாதாரம் தமிழ்நாடு. நம்ம ஸ்டேட் தான் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த கண்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய வறுமை நிலை குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் பெருசாக இருக்குது. குறிப்பாக அதுக்கான காரணமாக இருக்கக்கூடிய பெண்கள், அவங்களோட மேம்பாட்டுக்காக என்ன பண்ணணும், ஒரு கொள்கையை உருவாக்குனாங்க 2021 டிசம்பர் மாதங்களில். ஸோ இந்த கொள்கை மூலிமா
இந்த உமன்ஸ் அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துக்கான சில ரூல்ஸை அரசாங்கம் வகுத்தாங்க. இந்த 13 ஸ்கீம் தான் உமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடாக கேள்வியாக கேட்கும்போது நீங்கள் எழுதணும்னு சொல்கிறேன். இது ஒரு நோட்டாக போட்டு எழுதி வச்சுங்க. ஸ்கீம்ஸ் டைட்டில் போட்டு நெட்டில் சர்ச் பண்ணி என்ன கண்டென்ட் கொடுக்கலான்னு நீங்கள் தனியாக ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். The policy will focus on the principle of social justice, equality, self-respect, integration, equal access to the opportunities, resources, and support for women's rights. Social, economic, and political well-being will be the cornerstone of the policy. இந்த திட்டங்கள் எல்லாமே இங்கே ஆண் பெண் இருவருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்கணும், சமமான அதிகாரத்தை வழங்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். இந்த திட்டங்கள் மூலியமாக இதுவரைக்கும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியலனும் எதிர்காலத்தில் கட்டாயமாக ஆண் பெண் இருவருக்கும் சமமான சமுதாயம் அமைய இந்த திட்டங்கள் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கன்க்ளூஷன் எழுதி முடிச்சிடணும். சரியா? இதுதான் இந்த உமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, பிடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இதோட அடுத்த சீரீஸ் வேறு ஒரு டேட்டாஸ் ஒரு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கீழே இதோட பிடிஎஃப் இருக்கும். டிஎன்பிசி தொடர்பாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே ஒரு லிங்க் இருக்கும். அதை லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி ஏதாவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் அது உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. மீண்டும் வேறு ஒரு வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.